ஹாய் கெஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா டுடே ஆஃப்டர்நூன் லஞ்சு தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்ன சாப்பாடுன்றதை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க வீடியோவில் பார்ப்போம். எப்பயும் போல் ஒயிட் ரைஸ் வடித்து வச்சுட்டாங்க சட்டியில். அது நம்ம மத்தியானம் சாப்பாடு எல்லாமே அடைச்சாச்சு. இன்றைக்கி என்னன்னா மட்டன் குழம்பு, மட்டன் எடுத்திருந்தாங்க, மட்டன் கறி. அதை பீஸ் நல்லா கறியாக எடுத்திருந்தாங்க, எலும்பாக இல்லாமல். அதோட உருளைக்கிழங்கு, மொச்சப்பயிறு இதெல்லாம் போட்டு நல்லா குழம்பு மாதிரி வச்சுட்டாங்க. டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருந்துச்சு. இன்றைக்கி ஒயிட் ரைஸு, மட்டன் குழம்பு, அதோட சைடிஷ் வந்து ஊறுகாய், எலுமிச்சம்பழம் ஊறுகாய் வச்சுருந்தாங்க. அதுவுமே ரொம்ப அல்டிமேட்டாக இருந்துச்சு. மொச்சப்பயிறு போட்டு யார் யார் வீட்டில் மட்டன் குழம்பு வைப்பீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். யார் யாருக்கு மட்டன் குழம்பு ரொம்ப பிடிக்குன்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு சைடிஷ் எதுவுமே இல்லை, ஏன்னா மட்டன் குழம்புக்கு வந்து ஊறுகாவே நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் ஒயிட் ரைஸு, குழம்பு அதோட நிப்பாட்டிட்டாங்க. ஊறுகாய் வச்சு நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டோம். எலுமிச்சம்பழம் நல்ல நார்த்தங்காய் ஊறுகாய், இதோட தண்ணி. இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் சாப்பாடு. உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி சாப்பாடு சம்மந்தமான வீடியோ பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து இன்ட்ரெஸ்டான வீடியோ வரப்போகுது. ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். மொச்சப்பயிறு உருளைக்கிழங்கு போட்டதும் இல்லாமல் இதில் கத்திரிக்காயுமே போட்டிருந்தாங்க. கறி நல்லா சாஃப்டாக வெந்துருந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து ஒரு விசில் வச்சு எடுத்துட்டோம். அதுக்கு கறி வந்து அவ்வளோவா வேகலைன்னு சொல்லிவிட்டு திரும்பி கொதிக்க விட்டுட்டு நல்லா வத்துற அளவுக்கு கொதிக்க விட்டுட்டோம். நல்லா இருந்துச்சு, குழம்பும் நல்லா இருந்துச்சு.